வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சூப்பர் சிங்கர் சீசன் 11ல் மக்கள் கலைஞனா எல்லோருக்கும் ரொம்பவும் பிடித்த ஒரு சிங்கராக இருக்கிறவர் தான் சரண்ராஜா அவர்கள். அவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரோட உண்மையான பேர் சரண் தான். ஆனால் இவர் இளையராஜா வாய்ஸில் அவ்வளோ சூப்பராக பாடுறதுனாலையும் இவர் இளையராஜாவோட மிகப்பெரிய ஃபேன்னாலையுமே எல்லோரும் சேர்ந்து இவரை சரண்ராஜான்னு கூப்பிட்றாங்க. சரண்ராஜா அவர்கள் 2005ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடின்ற ஊரில் பிறந்தவர். இவர் ரொம்பவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு கலைஞன். நம்ம சூப்பர் சிங்கர்லேயே பார்ப்போம், எந்த விதமான வேடம் கொடுத்தாலும் அதை அவ்வளோ சூப்பராக போட்டுக்கிட்டு பாடல்களும் பாடியிருப்பார். மிஸ்கின் அவர்கள் இவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக எப்போவுமே இருந்திருக்காரு. இந்தளவுக்கு இவர் பாடுறதுக்கு இவர் பல முயற்சிகள்லையும் பல ஹார்ட் ஒர்க்குகளையும் இவர் செஞ்சுருக்காரு. குறிப்பாக இவர் சின்ன வயசுலேருந்தே பல மேடை கச்சேரிகள், லோக்கலில் திருவிழாக்கள், இப்படி எங்கே எது நடந்தாலுமே மேடையில் போய் பாட்டு பாட ஆரம்பிச்சிருவார். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போது சூப்பர் சிங்கர் வரைக்கும் வந்திருக்காரு. இது மட்டும் இல்லை, இப்போது தனுஷ் அவர்களோட சேர்ந்து ஒரு திரைப்படத்துலேயுமே இவர் பின்னணி பாடகராக பாட போகிறாருன்ற தகவலுமே வெளியே இருக்குது. இந்தளவுக்கு உயர்ந்திருக்காரு சரண்ராஜா அவர்கள். அவரோட வாழ்க்கை மிகப்பெரிய லட்சியமாகவே இளையராஜா அவர்களை சந்திக்கணுன்றதாக இருந்தது. அவரோட வீட்டுக்கே போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி மிகப்பெரிய சாதனையுமே செஞ்சுருக்காரு சரண்ராஜா அவர்கள். சீமான் அவர்கள் கூட ஒரு டைம் சொல்லும்போது, இளையராஜாவை அவர்களோட வாய்ஸ் அந்த மாதிரியே இருக்குது, சூப்பராக பாடுறீங்க, நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வருவீங்கன்னு புகழ்ந்திருந்தார். சரண்ராஜா அவர்கள் இந்த சூப்பர் சிங்கர் 11ல் இறுதிப் போட்டி வரைக்கும் போய் டைட்டில் வெற்றி பெறவும் தமிழ் சிறப்பாக எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.